அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பாலிட்டி. அதுவும் பாத்தீங்கன்னா பாலிட்டியில கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது அரசியலமைப்பு சார்ந்த பிரிவு மற்றும் சாராத பிரிவுகள். இந்த ஏரியால இருந்து நம்ம நிறைய ஃபேக்ட் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாலிட்டி பேஸ் பண்ணது முக்கியமானது அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த ஏரியால இருந்தா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். குறிப்பா யூபிஎஸ்சி உடைய சேர்மன் கேட்கலாம், எலெக்ஷன் கமிஷன் கேட்கலாம், லோக்பால் லோக்காயுக்தாவுடைய சேர்மன் கேட்கலாம். அதனால 2025 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டாபிக்ல இருக்கக்கூடிய சில கீ ஃபேக்டர் மட்டும் பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். ஒவ்வொரு டாபிக்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மெம்பர் சேர்மனை யாரால் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. கரண்ட்ல 2025 பாத்தீங்கன்னா அதனுடைய சேர்பர்சன் யாரு, கடைசியா அவங்க எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா, டென்யூர் என்ன, லாஸ்டா சில முக்கியமான கீ ஃபேக்டர். இந்த ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம், சரிங்களா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர். கரண்ட்ல இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ ஞானேஷ் குமார், சரிங்களா. இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாராமா? ஸ்ரீ ஞானேஷ் குமார். அவருடைய டென்யூர் கேட்டாங்கன்னா 6 இயர் இல்லைன்னா 65 இயர் வரையிலுமே. இந்திய தேர்தல் ஆணையம் எந்த விதமான எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் உடைய எலெக்ஷன். மாநிலத்துல பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குமா, அப்பனா மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல். கடைசியா யூனியன் பிரதேசத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்தா, அதாவது சட்டமன்றங்களை கொண்ட யூனியன் பிரதேசங்கள் இருந்ததுன்னா அங்கேயே தேர்தல் நடத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். நமக்கு தெரிஞ்ச 3 யூடில மட்டும்தான் என்ன இருக்குது, சட்டமன்றங்களை கொண்டது. ஒன்னு புதுச்சேரி, அதுக்கப்புறம் டெல்லி யூடி, மூன்றாவது சமீபத்துல பாத்தீங்கன்னா 90 எம்எல்ஏ அசம்பிளி சீட்டுகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர். இந்த 3 அசம்பிளியில் பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடத்துவாங்க. தேர்தல் ஆணையத்துக்கான ஆர்டிகல் பார்க்கும்போது ஆர்டிகல் 324 இருந்து 329. அது மட்டும் இல்லாம வாக்காளர் தினம், ஓட்டர்ஸ் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 25ங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம ஓட்டு போடக்கூடிய வயது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்னது 18. ஆனா இதுக்கு முன்னால ஓட்டு போடக்கூடிய வயது என்னவா இருந்திருக்குதாமா 21ஆக இருந்திருக்குது. அப்பனா ஓட்டு போடக்கூடிய வயதை 21ல இருந்து 18ஆக எப்ப குறைச்சாங்க? கண்டிப்பா கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க பல டைம். அப்பனா 1988ல 61st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 61வது முறையா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தா திருத்துறாங்க. எதற்காக? ஓட்டு போடக்கூடிய வயதை 21ல இருந்து 18ஆக குறைப்பதற்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்டா பிராக்சி ஓட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அடிக்கடி கேட்க வாய்ப்பும் இருக்குது. 2003 பிராக்சி அப்படின்னு என்னங்க? ஒருத்தருக்கு பதிலாக அவ வீடுகளை சார்ந்த யாரோ ஒருத்தர் ஓட்டு போட முடியும். யாருக்கு பதிலாக? எல்லையில் பணியாற்றக்கூடிய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களால ஓட்டு போட வர முடியுமா? முடியாது. அப்பனா அவங்க குடும்பங்களை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு போடக்கூடிய நடைமுறை இருக்குது. அதுதான் பாத்தீங்கன்னா பிராக்சி ஓட்டு. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாநிலத்துடைய கவர்னர். இப்ப கரண்ட்ல மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோதி நிர்மலா சாமி. இவங்களுடைய டென்யூர் 5 வருஷம் இல்லைன்னா 65 வயது வரை ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா. 5 வருடங்கள் அல்லது 65 வயது வரை ஒர்க் பண்ண முடியும். மாநில தேர்தல் ஆணையத்துடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல், சரிங்களா, அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான். எப்ப உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கும் போது 1994 ஜூலை 15, சரிங்களா. 1994ல பாத்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இதுல 73வது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கும் போது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு உண்டானது 29 வகையான பணிகளை மேற்கொள்ளக்கூடியது. 74வது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா முனிசிபாலிட்டிக்கு உண்டானது 18 வகையான பணிகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க பின்னால ஒவ்வொரு மாநிலத்துக்கு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளை தேர்தல் நடத்துவதற்கான வழிவகை செஞ்சிருப்பாங்க. அதன் மூலியமாக ஒவ்வொரு மாநிலமும் அதற்காக தனியா மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்ப உருவாக்குனாங்கன்னா 1994 ஜூலை 15ங்க.
அடுத்ததுங்க அட்டார்னி ஜெனரல், அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாநில அரசோட முரண்பாடு, ஏதாச்சும் இன்ஸ்டிடியூஷன் கூட முரண்பாடு, இந்த கேஸ் எங்க போகு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுமா? அப்பனா சுப்ரீம் கோர்ட் இந்திய அரசின் சார்பாக வழக்காடக்கூடிய வாதாடக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவியும் கூட. இவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல வந்து பார்த்தா யாரு இருக்கிறாங்க அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெங்கட ரமணி. சரிங்களா, இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெங்கட ரமணி. இவங்களுடைய டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அப்படின்னு கன்ஃபார்மா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு அரசு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு லாயரை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அட்டார்னி ஜெனரலா மாத்தி இருப்பாங்க. அந்த அரசு விலகும் போது அவங்களே என்ன பண்ணுவாங்க, இவங்களுமே ரிசைன் பண்ணி இருப்பாங்க. சரிங்களா, இந்த இடத்துல பிரசிடென்ட் விரும்புற வரையில் அப்படிங்கிற வார்த்தை கூட பயன்படுத்திக்க முடியும். இவங்களும் கான்ஸ்டிடியூஷன் பாடி தான். ஆர்டிகல் 76 சரிங்களா, இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் பத்தி சொல்லக்கூடியது. இவங்களுக்கான குவாலிபிகேஷனை பத்தி அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரலுக்கு என்ன குவாலிபிகேஷன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான குவாலிபிகேஷன். அப்பனா என்னங்க, 2 பாயிண்ட் தான். ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆகணும்னா மினிமம் 5 வருஷம் ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்திருக்கணும். சரிங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜா வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும். இல்லைன்னா ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா வந்து பாத்தீங்கன்னா 10 இயர் ஒர்க் பண்ணிருக்கணும். சரிங்களா, இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய குவாலிபிகேஷனாமா அட்டார்னி ஜெனரல் ஆவதற்கான குவாலிபிகேஷனா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாம பார்க்கக்கூடியது அட்வொகேட் ஜெனரல், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். அட்வொகேட் ஜெனரல் பத்தி பார்க்க போறோம். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். இவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாநிலத்துடைய கவர்னர். தமிழ்நாடு அரசின் இப்ப தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா PS ராமன் அவர்கள். சரிங்களா, இவருக்கு டென்யூர் பிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவருக்குண்டான ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 165, ஆர்டிகல் 165 தான் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞருக்குண்டான ஆர்டிகல். இவருக்கான குவாலிபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஹைகோர்ட் அட்வொகேட்டா வந்து பாத்தீங்கன்னா 10 இயர் ஒர்க் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ஜுடிஷியல் ஆபீசர். சரிங்களா, நீதிமன்றம் இருப்பாங்க பாத்தீங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை சார்ந்த நீதிபதியா தான். சரிங்களா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் லெவல் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. 10 இயர் வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆபீசரா ஒர்க் பண்ணிருக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய குவாலிபிகேஷனாமா அட்வொகேட் ஜெனரலுடைய குவாலிபிகேஷன். அடுத்த ஒரு முக்கியமான அமைப்புங்க CVC, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் மற்றும் கண்காணிப்பு ஆணையம். இது வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணக்கூடிய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை வந்து பார்த்தா கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா CVC அப்படிங்கிறாங்க. இதனுடைய தலைவரை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா இந்தியாவுடைய பிரசிடென்ட். இப்ப கரண்ட்ல CVC உடைய சேர்மனா யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க, பிரவீன் குமார் ஸ்ரீவத்சவா. சரிங்களா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா CVC உடைய சேர்மன். இதுல இருந்து அடிக்கடி எதை கேட்பாங்கன்னா டென்யூர் கேட்பாங்க. பொதுவா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா ஒன்னா 6 இயர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா 5 இயர் வச்சிருப்பாங்க. ஆனா CVC CBI இதனுடைய டென்யூர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கு. CVC உடைய சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா 4 வருடங்கள். சரிங்களா, CVC உடைய சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா 4 வருடங்கள் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடிய நபரா இருப்பாரு. CVC எதை பேஸ் பண்ணி வந்தது, பல டைம் கேட்ட கொஸ்டினுங்க. சந்தானம் கமிட்டி போட்டிருப்பாங்க 1962. அந்த சந்தானம் கமிட்டி ஊழல் ஒழிப்பதற்கான தனியா இன்ஸ்டிடியூஷன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் CVC CBI எல்லாமே வந்து பார்த்தா உருவாக்கப்பட்டது. CVC எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1964. சரிங்களா, 1964 வந்து பாத்தீங்கன்னா CVC உருவாக்கி இருப்பாங்க. CVC உடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா சீனிவாச ராவ். சரிங்களா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய முதல் தலைவராக இருந்தவர். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது CBI, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரிங்களா, மத்திய புலனாய்வு துறை அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க. இதனுடைய தலைமை பொறுப்பை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா மத்திய அரசு தான். கரண்ட்ல யார் இருக்கிறாங்கன்னா பிரவீன் சூட் IPS. சரிங்களா, ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க, CBI டைரக்டரா போடுவாங்க. அவர் அந்த பணியில எவ்வளவு காலம் ஒர்க் பண்ண முடியும், டென்யூர் எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருடங்கள் மட்டும்தான். சரிங்களா, 2 வருடங்கள் மட்டும்தான் CBI டைரக்டரா ஒருத்தர் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது 1963 ஏப்ரல் 1. சரிங்களா, 1963 ஏப்ரல் 1 வந்து பாத்தீங்கன்னா CBI உருவாக்கப்பட்டது. CBI
ஒரு ஹெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள செலக்ஷன் பண்றதுக்கு 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்றாங்க. அதுல தலைமை பொறுப்புல யார் இருக்கிறாங்க? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர். இரண்டாவது வரக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடர். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சிஜை. சரிங்களா, இவங்க 3 பேர் சேர்ந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்கள மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க? நியமனம் செய்வாங்க. அப்பனா சிவிசி சிபிஐ பார்க்கும்போது அதனுடைய டென்யூர் கரெக்டா பாத்துங்க. பல டைம் அந்த டென்யூர் கேட்டிருக்கிறாங்க. சிவிசி வந்து பாத்தீங்கன்னா அதோடைய சேர்மனுடைய டென்யூர் ஜஸ்ட் 4 வருடங்கள் மட்டும்தான். சிபிஐ உடைய டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் மட்டும்தான். இந்த 2 அமைப்புகளையும் வந்து பார்த்தா யாருடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி வந்ததாமா? சந்தானம் கமிட்டி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா லோக்பால். ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்க. ஊழல் செய்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் கேட்டாங்கன்னா சென்ட்ரல் லெவல். சரிங்களா, மத்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் செய்பவர்களை விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா லோக்பால். இந்த அமைப்பு யாரை விசாரணை செய்ய முடியும்னா பிரதமரை முதல் கொண்டு, சரிங்களா, பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், கேபினெட் மினிஸ்டரா இருக்கலாம், மத்திய அரசுல இருக்கக்கூடிய முக்கியமான துறை சார்ந்த அலுவலர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, ஐஏஎஸ் ஆபீசர், அவங்களை கூட விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா லோக்பால். லோக்பால் அமைப்புடைய சேர்மன் மற்றும் மெம்பர் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லோக்பால் அமைப்புடைய சேர்மனா யார் இருக்கிறாங்க? அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். சரிங்களா, அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லோக்பால் அமைப்பினுடைய சேர்மனா இருக்கிறாரு. இவங்களுடைய டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வருடம் அல்லது 70 வயது வரை. ஏன் சார் மித்ததுக்கு இவங்களுக்கு 70 வயது வரை? ஏன்னு கேட்டா லோக்பால் அமைப்புக்குள்ள வரக்கூடிய முக்கியமான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா உள்ள வருவாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க? டென்யூர் 70 வயது வரை அப்படிங்கிறாங்க. உலகத்திலேயே முதல் முறையாக லோக்பால் அமைப்பை நிறுவிய நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வீடன் தான். சரிங்களா, லோக்பால் அமைப்பை நிறுவிய நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்வீடன் தான். அது மட்டும் இல்லாம ஆர்டி ஆக்ட் படிப்போம் பாத்தீங்களா, அந்த ஆர்டி ஆக்ட் முதலாக கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்டா அதுவும் ஸ்வீடன் தான். சரிங்களா, இந்த லோக்பால் அமைப்பு கொண்டு வருவதற்கு முன்னால சட்டங்கள் உருவாக்கணுமா? அந்த சட்டங்கள் உருவாக்குவதற்கு பல்வேறு பிரச்சனை போயிருக்கு. முதலா லோக்பால் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 1968 சரிங்களா உருவாக்குவதற்காக சட்ட வடிவத்தை என்ன பண்றாங்க? பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்துறாங்க. எந்த வருடம்? 1968. தொடர்ந்து பல்வேறு வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால பாஸ் ஆகுது, ராஜ்யசபால முடியாது, ராஜ்யசபால பாஸ் ஆகுது, லோக்சபால பாஸ் பண்ண முடியாது. இப்படியே கடந்து போகும்போது ராஜ்யசபால 2013 டிசம்பர் 17 வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்றாங்க. அதே 2013 டிசம்பர் 18 வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்றாங்க. சரிங்களா, எப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் உடைய சைனுக்கு போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2014 ஜான் 1ஆம் தேதி. சரிங்களா, அப்போது பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரணாப் முகர்ஜி. ஏன் சார் இதுக்கு டேட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்போ 1968 அறிமுகப்படுத்தப்பட்ட பில்லு 2013 தான் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண முடியுது. அப்பனா அவ்வளவு வருடங்கள் அந்த பில் என்னாச்சு? ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குது. பல்வேறு வருடங்கள் டிராவல் பண்ணி வருதா. அப்புறம் எப்ப லோக்சபால பாஸ் ஆச்சு, எப்ப ராஜ்யசபால பாஸ் ஆச்சுன்னு கேட்க வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் கீ ஃபேக்டுக்குள்ள அந்த 2 பாயிண்ட் மட்டும் உள்ள வச்சிருப்பேன். சரிங்களா, அடுத்து நாம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்புனா லோக் ஆயுக்தா. மாநில அளவில் ஊழல் புகார்களை விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தாக்கான ஆக்ட் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 2018. சரிங்களா, 2018 வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தாக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. எங்க? தமிழ்நாட்டுல. லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த மாநிலத்துடைய கவர்னர். தமிழ்நாட்டுடைய லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா பி ராஜமாணிக்கம். இவங்களுக்கான டென்யூர் பாருங்க 5 வருடம் அல்லது 70 வயது வரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க பணியாற்ற முடியும். இது மாநிலம் சார்ந்து ஊழல் புகார்களை விசாரணை செய்யக்கூடிய அமைப்பா. இந்த ஊழல் புகார்களை யாரெல்லாம் விசாரணை செய்ய முடியும்னா அந்த மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர்களையும் விசாரணை செய்ய முடியும். முக்கியமான மாநிலம் சார்ந்த உயர் அதிகாரிகளையும் அனைவரையும் விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா. இந்தியாவில் எந்த மாநிலம் முதலாக லோக் ஆயுக்தா அமைப்பை நிறுவியது? பல டைம் கேட்ட கொஸ்டின் எதுன்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா 1971. சரிங்களா, இந்த லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்ப சொல்லுவாங்க? 2013 சொல்லுவாங்களா? அந்த 2013 சட்டத்துல செக்ஷன் 63 அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குதுங்க. இந்த 63 என்கிற பிரிவு எதுக்கு அதிகாரம் கொடுக்குதுன்னா ஒவ்வொரு மாநிலம் லோக் ஆயுக்தா என்ற அமைப்பை உருவாக்குவதற்கான அதிகாரம் கொடுக்கக்கூடிய செக்ஷன் எதுன்னு கேட்டா செக்ஷன் 63 தான். சரிங்களா, செக்ஷன் 63 எதை பத்தி சொல்லுதாமா? ஒவ்வொரு மாநிலமும் லோக் ஆயுக்தா என்ற அமைப்பை உருவாக்குவதற்காக அதிகாரம் கொடுக்கிறது. கண்டிப்பா கேட்க வாய்ப்புகள் இருக்கு.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். சரிங்களா, மத்திய தகவல் ஆணையம். பொதுவாக அந்த ஆர்டி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் மத்திய மற்றும் மாநில அளவில் என்ன பண்றாங்க, தகவல் ஆணையர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பாங்க. அதுல தகவல் ஆணையரை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். சரிங்களா, மத்திய தகவல் ஆணையர்களை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாராமா, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். தற்போது யார் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். சரிங்களா, சீஃப் கமிஷனர் என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1+10 அப்படிங்கிற ஃபார்மட். 1 சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாங்க. அந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாங்க பாத்தீங்களா, தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹராலால் சமாரியா. அவர் தான் பாத்தீங்கன்னா தலைமை தகவல் ஆணையராக இருக்கிறாங்க. இவங்களுக்கான டென்யூர் பாருங்க 3 இயர் அல்லது 65 இயர் வரல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். ஆர்டிஏ ஆக்ட் எப்பவுமே இயர் மட்டும் தான் கேட்டுட்டே இருப்பாங்க. 2005 டேட்டோட பாத்தீங்க, டேட்டோட கூட கேட்கலாம். 12/10/2005 பாத்தீங்கன்னா ஆர்டிஏ ஆக்ட் உருவாக்கப்பட்டது. பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த தகவல் ஆணையத்துடைய அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1+10, ஒரே ஒரு தலைமை தகவல் ஆணையர் 10க்கு உள்ள. சரிங்களா, மோர் தென் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, நாட் மோர் தென் 10. சரிங்களா, அதாவது 10 தகவல் ஆணையரை வரையில் கொண்டிருக்கலாம், 10க்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, 1+10 தான் அதனுடைய ஃபார்மட். அதே ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு இருக்கிறாங்க. மாநில அளவுல பாத்தீங்கன்னா தகவல் ஆணையரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இவங்களை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா கவர்னர். இப்ப யார் கரண்ட்ல இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக ஷகீல் அக்தர். சரிங்களா, இவங்களுக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வருடம் அல்லது 65 வயது வரை. இவங்க பாத்தீங்கன்னா இந்த தகவல் ஆணையர்களை நியமனம் செய்யும் போது 3 பேர் கொண்ட ஒரு அமைப்பு. அவங்க தான் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அந்த அமைப்புல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. சிஎம் இருப்பாங்க. சரிங்களா, மாநிலத்துடைய முதலமைச்சர். அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர். அடுத்தது சிஎம் டிசைட் பண்ணக்கூடிய யாரோ ஒரு மினிஸ்டர். இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. யாரு தகவல் ஆணையர்னு அவங்கள கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதே சேம் கான்செப்ட் தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வருவாங்க. இங்க சிஎம்க்கு போல அங்க யார் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய ஆப்போசிஷன் லீடரா, அங்க லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடர். இங்க மினிஸ்டரா, அங்க கேபினட் மினிஸ்டர். அந்த கேபினட் மினிஸ்டர் பார்த்தா இவங்க தான் சொல்லக்கூடிய நபர் யாரா இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. சரிங்களா, சேம் ஒரே கான்செப்ட் தான். அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மத்திய பணியாளர் தேர்வாணையத்துடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல யாரு யூபிஎஸ்சி உடைய சேர்மன் அப்படின்னு பார்க்கும்போது அஜய் குமார். இவங்களுடைய டென்யூர் சேர்மன் பிளஸ் மெம்பர். இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா 65 வயது வரையில பாத்தீங்கன்னா அந்த பணிகளை இருக்க முடியும். பொதுவா யூபிஎஸ்சி இது பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி தான். ஆர்டிகல் 315 இருந்து, சரிங்களா, ஆர்டிகல் 315 இருந்து 323 வரையில் இருக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி அந்த அமைப்பினுடைய அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல். மெம்பர் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவான ஏதாச்சும் குவாலிபிகேஷன் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. ஆனா மொத்த மெம்பர்ல பாதிக்கு மேற்பட்ட மெம்பர் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 வருடங்கள் பாத்தீங்கன்னா அரசு ஊழியராக பணியாற்றி இருக்கு. சரிங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குவாலிபிகேஷனா வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மாநில பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி. இதனுடைய மெம்பர் பிளஸ் சேர்மன் யாரால் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு கவர்னர். அடுத்தது கரண்ட்ல டிஎன்பிஎஸ்சி உடைய சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா எஸ்கே பிரபாகர். இவங்களும் பாத்தீங்கன்னா 6 வருடம் அல்லது 62 வயது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். ஒன்னா 6 வருஷம் அவங்க சேர்மனா இருக்கலாம், இல்லைன்னா 62 வயது வரையில பாத்தீங்கன்னா சேர்மனா இருக்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது 62. ஆனா இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினுங்க. அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா கவர்னர், ரிமூவ் பண்றது யார்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட். சரிங்களா, குடியரசுத் தலைவர். அவரால் தான் பாத்தீங்கன்னா இவங்களை என்ன பண்ண முடியுமாமா, பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆனா பதவி நியமனம் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துடைய கவர்னர். பல டைம் கேட்ட கொஸ்டின். சரியா, எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்னரை அப்பாயின்ட் பண்ணி கவர்னரை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி உடைய மெம்பர் பிளஸ் சேர்மன் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் யாராமா, அந்த மாநிலத்துடைய கவர்னர். ரிமூவ் பண்ணக்கூடிய பொறுப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் கையில் இருக்குது. அடுத்து நாம பார்க்கக்கூடிய அமைப்பு நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம். மனித உரிமை ஆணையத்துடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்.
தற்போது யார் மனித உரிமை ஆணையத்துடைய தலைவரா இருக்கிறாங்கன்னா வி ராமசுப்ரமணியன். இவருக்கான டென்யூர் பாருங்க 3 வருடம் அல்லது 70 வயது வரை. எப்போது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1993 அக்டோபர் 12. சரிங்களா, 1993 அக்டோபர் 12 வந்து பாத்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது. ஹியூமன் ரைட்ஸ்க்கான டே அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 10ங்க. சரிங்களா, இது நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், நம்ம புக்லயே ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. மனித உரிமைகள் தினம் அப்படின்னு வச்சாங்கன்னா டிசம்பர் 10. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன், மாநில மனித உரிமை ஆணையம். சரிங்களா, தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? 1997 ஏப்ரல் 17 வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது. மாநில மனித உரிமை ஆணையத்துடைய உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த மாநிலத்துடைய கவர்னர். தற்போது யார் இருக்கிறாங்கன்னா எஸ் மணிக்குமார். இவருக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருடம் அல்லது 70 வயது வரை. சரிங்களா, இவருக்கான டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா 3 வருடம் அல்லது 70 வயது வரை வந்து பாத்தீங்கன்னா பணியாற்ற முடியும். இறுதியா நாம பார்க்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா பினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். மத்திய அரசுல வரக்கூடிய நிதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மற்றும் மாநில அரசுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஆணையம் தான் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷன். பினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 280 பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. பினான்ஸ் கமிஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமாமா? 1+4, ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்துடைய அமைப்பு. நிதி ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். தற்போது 16வது பினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. இதோட வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதுல நாம முக்கியமா உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு விரும்புனா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண அப்பாயின்மெண்ட். சரிங்களா, கரண்ட்ல யார் இருக்கிறாங்க? எஸ் மணிக்குமார் ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட். பினான்ஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. இது மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ், அது போல சில முக்கியமான கீ ஃபேக்டர் மட்டும் சொல்லியிருப்பேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.